ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நான் உங்கள் பிரதீப் குமார். நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், யூனிட் 2, சொல்யூஷன் ஃபார் ப்ராப்ளம்ஸ். ஸோ ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்ட் 6 வீடியோ. இந்த சப்ஜெக்டோட ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த சப்ஜெக்டோட பிளேலிஸ்ட் வரும். 2 லாங்குவேஜ்லையும், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வரும். இது இல்லாமல் மற்ற சப்ஜெக்டோட பிளேலிஸ்ட்டையும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஃபார் ப்ராப்ளம் நம்பர் 1. ஸோ இங்கே நம்ம ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், யங்ஸ் மாடுலஸ் இதெல்லாம் வச்சு பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க கொஷின் நான் வந்து ஃபஸ்ட் ரீட் பண்ணிக்கிறேன். எ சர்க்குலர் பார் ஆஃப் 20 mm டயாமீட்டர் அண்ட் 300 mm லாங் கேரிஸ் எ டென்சைல் லோட் ஆஃப் 30 kN. ஸோ ஃபைண்ட் த ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின் அண்ட் elongation ஆஃப் த பார். Take Young's modulus, that is E equal to 2 into 10 to the power of 5 Newton per mm square. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கொஷின் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சர்க்குலர் பார், ஒரு ரவுண்டான சிலிண்டரில் ஷேப்பில் இருக்க ஒரு பார் கொடுத்துருக்காங்க. அதோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 20 mm இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட வட்டம் வந்து 20 mm. அதோட லென்த்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 300 mm இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டு பக்கம் லாக் பண்ணி லென்த் வைஸில் அதாவது டென்சைல் லோடு கொடுக்குறாங்க, இழுக்கிறாங்க. ஸோ இழுக்கிற லோடு பார்த்தீங்கன்னா 30 kN அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுத்து அந்த ராடை வந்து இழுக்கிறாங்க. அப்படி இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதோட யங்ஸ் மாடுலஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 into 10 to the power of 5 அந்த அளவுக்கு வந்து யங்ஸ் மாடுலஸ் வந்து அதில் கிடைக்குது. நம்ம இதில் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெயின், எலாங்கேஷன். ஸோ இதான் கண்டுபிடிக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸுனா ஸ்மால் பி யூஸ் பண்ணுவோம், ஸ்ட்ரெயினுக்கு பார்த்திங்கன்னா ஸ்மால் இ யூஸ் பண்ணுவோம், எலாங்கேஷனுக்கு பார்த்திங்கன்னா டெல் எல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதோட கிவன் டேட்டா டு ஃபைண்ட் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது ஃபஸ்ட்டு நம்ம வந்து எழுத போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா டயாமீட்டர் ஆஃப் த பார் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, சர்க்குலர் பார். ஸோ அதை பார்த்தீங்கன்னா 20 mm, டி ஈக்குவல் டு ஸ்மால் டி ஈக்குவல் டு 20 mm நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டென்சைல் லோடு, இங்கே கொடுத்துருக்க டென்சைல் லோடு பார்த்தீங்கன்னா பி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். ஸோ அந்த லோடு பார்த்தீங்கன்னா 30 kN, அதாவது 30 into 10 to the power of 3 நியூட்டன் பிரிக்கிறோம். ஸோ கிலோ நியூட்டன், அந்த கேக் வந்து பார்த்தீங்கன்னா 1000 அப்படின்னு அர்த்தம். அப்போ 1000 வந்து 10 to the power of 3ன்னு சொல்லிட்டு நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ கன்வெர்ட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் த பார் ஸ்மால் எல், அதை பார்த்தீங்கன்னா 300 mm. ஸோ ஓவரால் லென்த்து. இதோட யங்ஸ் மாடுலஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 2 into 10 to the power of 5 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். ஸோ அதையும் நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து டு ஃபைண்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயின் கண்டுபிடிக்க போகிறோம், நெக்ஸ்ட்டு எலாங்கேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த 3 விஷயத்தை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சொல்யூஷனுக்கு போகலாம். ஸோ சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா லோடு பை ஏரியா அப்படி தான் ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா. ஸோ லோடுக்கு வந்து கேபிட்டல் பி யூஸ் பண்ண போகிறோம், ஏரியாவுக்கு கேபிட்டல் ஏ. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மால் பி. ஸோ ஸ்மால் பி ஈக்குவல் டு பி பை ஏ. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லோடு என்னென்னு நம்மளுக்கு கிவன் டேட்டாவில் நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க, ஆனால் ஏரியா வந்து நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஏரியா ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், கேபிட்டல் ஏ பார்த்தீங்கன்னா π/4 into d ஸ்கொயர், இதுதான் ஃபார்முலா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போது டியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ π/4 into 20 ஸ்கொயர், டியோட வேல்யூ 20 ஸ்கொயர்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். டின்றது ஸ்மால் டயாமீட்டர். ஸோ இப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 314.159. ஸோ இது mm ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஏரியா வருது. ஸோ ஏரியாவோட யூனிட் பார்த்திங்கன்னா mm ஸ்கொயர். ஸோ நம்ம ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம லோடும் தெரியும், ஏரியாவும் தெரியும். இப்போ மறுபடியும் அந்த ஃபார்முலா பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா வந்து லோட் பை ஏரியா பி பை ஏ. ஸோ அப்போது பி பை ஏ, பி வந்து பார்த்திங்கன்னா லோடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 30 into 10 to the power of 3, நம்ம அந்த டென்சைல் லோடு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த லோடு தான் வந்து 30 into 10 to the power of 3 டிவைட் பை இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஏரியாவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், 314.159. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர், ஸ்ட்ரெஸ்ஸோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 95.493 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்க ஆன்சர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து ஸ்ட்ரெயின். ஸோ ஸ்ட்ரெயினோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். ஸோ சேஞ்ச் இன் லென்த்ன்றது எலாங்கேஷன் சொல்கிறோம். ஸோ எலாங்கேஷன் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கிறதுனால ஸோ இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக வந்து வேறு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். என்ன ஃபார்முலா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யங்ஸ் மாடுலஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யங்ஸ் மாடுலஸோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின், இதுதான் வந்து யங்ஸ் மாடுலஸோட ஃபார்முலா. ஸோ இங்கே ஸ்ட்ரெஸ் தெரியும், யங்ஸ் மாடுலஸ் தெரியும், அப்போ ஸ்ட்ரெயின் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த ஃபார்முலாவை லைட்டாக சேஞ்ச் பண்ண போகிறோம். என்னென்னு சேஞ்ச் பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை யங்ஸ் மாடுலஸ் மாற்ற போகிறோம். கீழே இருக்க டிவைடு, கீழே இருக்க ஸ்ட்ரெயின் வந்து ஈக்குவல் டு அந்த பக்கம் போயிடுச்சு, அந்த பக்கம் இருக்கிற யங்ஸ் மாடுலஸ் வந்து இந்த பக்கம் வந்துருச்சு. அப்போது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கீழே யங்ஸ் மாடுலஸ் வந்துருச்சு. அப்போது ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு
ஸ்ட்ரெஸ் பை யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் இ, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஸ்மால் பி, யங்ஸ் மாடுலஸ்க்கு கேபிட்டல் இ அதை போட்டாச்சு. இ ஈக்குவல் டு பி பை கேபிட்டல் இ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மால் பி அதாவது ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 95.493 நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த வேல்யூடைய சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். டிவைட் பை யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ கொஷனில் கொடுத்துருக்குது பார்த்தீங்கன்னா 2 × 10⁵. ஸோ அந்த வேல்யூ போட்டாச்சு. ஸோ இப்போ இதை நம்ம கேல்குலேட்டர் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ 4.774 × 10⁻⁻⁴. ஸோ இதுக்கு வந்து யூனிட் கிடையாது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு. ஏன்னா லென்த் டிவைட் பை லென்த்னு ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா வரும். அப்போ எம்எம் கேன்சல் ஆகிறதுனால இங்கே யூனிட் கிடையாது, யூனிட் கேன்சல் ஆகிடும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எலாங்கேஷனோட வேல்யூ. ஸோ நம்ம எலாங்கேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயின் ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்ட்ரெயின் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கனால. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது எலாங்கேஷன் ஃபார்முலா. ஸோ ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். ஸோ சேஞ்ச் இன் லென்த்துக்கு del யூஸ் பண்ண போகிறோம், அதான் எலாங்கேஷன். ஸோ ஒரிஜினல் லென்த்ன்றது ஸ்மால் எல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் இன் லென்த் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பக்கம் இருக்க ஒரிஜினல் லென்த் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது ஸ்ட்ரெயின் இன்ட்டு ஒரிஜினல் லென்த் வந்துடும். ஸோ ஸ்ட்ரெயின் இன்ட்டு ஒரிஜினல் லென்த் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த், அதாவது எலாங்கேஷன். ஸோ சேஞ்ச் இன் லென்த்தோட ஃபார்முலா ஸ்ட்ரெயின் இன்ட்டு லென்த் இ இன்ட்டு எல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வரும். ஸோ இப்போது ஸ்ட்ரெயினோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4.774 × 10⁻⁴ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ அதை போட்டாச்சு. இன்ட்டு ஒரிஜினல் லென்த் ஆஃப் த ராட் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்குலர் ராடு வந்து பார்த்தீங்கன்னா 300 mm. ஸோ அதனால் 300 வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் எல்லா இருக்க இடத்துல. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் கேல்குலேட்டரில் போட்டு மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு டிஃப்ளெக்ஷன் அதாவது எலாங்கேஷனோட வேல்யூ நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 0.143 mm. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க ராடோட 300 mmலேருந்து எலாங்கேஷன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதோட லென்த் நம்ம கொடுத்த லோட்னால இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா 0.143 mm வந்து எக்ஸ்ட்ரா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது. ஸோ இப்போது நம்ம ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சாச்சு, ஸ்ட்ரெயின் கண்டுபிடிச்சாச்சு, எலாங்கேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இது மூணுமே கண்டுபிடிச்சிட்ட பிறகு ஃபைனலாக ரிசல்ட்டுக்கு போயிடணும். ஸோ ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் நம்மளோட வேல்யூ கண்டுபிடிச்ச வேல்யூ 95.493 Nm/mm² வித் த யூனிட் நம்ம போட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 4.774 × 10⁻⁻⁴. இதுக்கு யூனிட் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலாங்கேஷன் del 0.143 mm. ஸோ கம்பல்சரி நம்ம வந்து சொல்யூஷன் முடித்த பிறகு ரிசல்ட் வந்து எழுதியே ஆகணும். ஸோ எக்ஸாமினேஷன் வந்து இது கம்பல்சரி பார்ப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.